ஹாய் கைஸ், இன்னைக்கான வீடியோ பத்தி பாத்தீங்க அப்படின்னா உங்களோட போன் எடுத்துட்டாலும் சரி, உங்களோட கம்ப்யூட்டர் எடுத்துட்டாலும் சரி, உங்களோட எந்த கம்யூனிகேஷன் டிவைஸ் எடுத்துட்டாலும் சரி, இந்த ஒரு பேசிக் பிரின்சிபல் எல்லாமே எந்த ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸும் இருக்காது. அதுக்கு பேர் தான் ஆர்எல்சி சர்க்கியூட். இப்போ இந்த ஆர்எல்சி சர்க்கியூட்ல ஒரு மெயின் காம்பனன்ட் ஆக்ட் ஆகிற வெராக்டா டயோட் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு இட். ஸோ ஃபர்ஸ்ட், நீங்க வெராக்டா டயோட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நார்மல் டயோட் மாதிரி தான். இப்போ நீங்க நார்மல் டயோட்ல என்ன பண்ணுவீங்க, ஃபார்வர்ட் பேஸ் கொடுத்தா ஒர்க் ஆகும், ரிவர்ஸ் பேஸ் கொடுத்தா ஒர்க் ஆகாது. ஆனா அதே உங்களுக்கு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ண முடியும்னு சொன்னாங்க. எஸ், கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் வெராக்டா டயோட். இப்போ நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ரிவர்ஸ் பேஸ் அதிகமாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த டெப்ரிஷன் அதிகமாகும். டெப்ரிஷன் அதிகமாகிறப்போ உங்களுக்கு நார்மலா இருக்க கெப்பாசிட்டர்ல உங்களுக்கு அந்த நடுவில் இருக்க அந்த கரெக்ட் கனெக்ஷன் பண்ண முடியாத அந்த மீடியம் தான் நம்ம டயலெக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ இந்த டயலெக்ட்ரிக் மீடியம் தான் நமக்கு வந்து அந்த இடத்துல டெப்ரிஷன் ரீஜன். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த டெப்ரிஷன் ரீஜன் அதிகமாகுதோ நம்ம கெப்பாசிட்டன்ஸ்க்கு ஒரு நமக்கு தெரியும், எப்ஸ்லா ஏ பை டி. ஸோ உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக அதோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பண்றதுனால உங்களுக்கு கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ உங்களுக்கு சேஞ்ச் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிவர்ஸ் பேஸ் கொடுக்குறீங்களோ இல்லை எந்த அளவுக்கு அந்த ரிவர்ஸ் பேஸ் கொடுத்து அந்த கெப்பாசிட்டன்ஸ் சேஞ்ச் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஆர்எல்சி சர்க்யூட்ல இருக்க ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகும். எப்படி நீங்க ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்றது மூலமா உங்களால ஒரு கிளியர் கட்டான கம்யூனிகேஷன் சிக்னலை கண்டிப்பா ரிசீவ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வீடியோல இந்த ஆர்எல்சி சர்க்யூட் எப்படி ஒர்க் ஆகுது, கம்யூனிகேஷனோட பேசிக் பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படி.